வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காடெல்லாம் பிச்சி போவு கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெளியே மண் தரையில் நிழலில் படுத்திருந்த வெள்ளையன் தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தது. சோர்ந்து போயிருந்த அதன் கண்களில் உற்சாகம் எட்டி பார்த்தது. அவளை பார்த்து அது மெல்ல முனகியது. எழுந்து வந்து அவள் கால் அருகே நின்றபடி செல்லமாய் உருமியது. அதன் பாஷையை புரிந்து கொண்டவள் போல, "என்னாடா?" என்று கன்னியம்மாள் பேச்சை துவக்கியதும் நாய் அளவற்ற சந்தோஷம் கொண்டதாக வாலை குழைத்தது. முகத்தை உயர்த்தி அவள் முழங்கால்களோடு இழைந்தது. கன்னியம்மாள் மேலிட்டு கிடந்த தன் வயிற்றை தடவியபடியே குனிந்து அந்த நாயை பார்த்தாள். அந்த வாயில்லா பிராணியோட கண்ணில் எத்தனை வாஞ்ச! மனுஷங்களாட்டம் வாயை திறந்து பேசலையே தவிர்த்து எத்தனை ஆசையாக அலையுது அது. ஆளை கண்ணில் பார்த்ததும் செல்லம் கொஞ்சிக்கின்னு அது முனகிறதும் இதுக்கு எத்தனை பாசம்! அம்மா வர வரைக்கும் ரோட்டை பார்த்துக்கின்னு அது எத்தனை பிரியமாக காத்துங்க கிடக்குது. அம்மா வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சுன்னா இப்படியும் அப்படியும் என்னம்மா அலை பாஞ்சு போடுது. அம்மா வந்த வழியை பார்க்கறதும் இதுக்கும் அதுக்குமா ஓடுறதுமா என்ன பாடுபடுது. அம்மா தலை கண்ணில் பட்டுச்சோ இல்லையோ, உடம்பு முறுக்கிக்கின்னு பாஞ்சு ஓடி போய் அம்மா உசரத்துக்கு காலை எக்கிக்கின்னு நிற்கிறதும் கொஞ்சறதுமா எப்படி அமர்க்களப்படுத்துது. யோசித்தபடியே கன்னியம்மாள் திண்ணையில் உட்கார்ந்து அங்கே பச்சிலை சாற்றினால் வரையப்பட்டிருந்த ஆடு புலி ஆட்ட கோடுகளையே பார்த்து கொண்டிருந்தாள். மனசு குழம்பியது. இனம் தெரியாத வேதனை இதயத்தில் படர்ந்தது. வெள்ளையன் பாந்தமாக அவள் காலுக்கு அருகே தரையில் சம்பிரமமாய் படுத்து கொண்டு, "என்னதான் விஷயம், என்கிட்ட சொல்ல" என்பது போல அவளை ஏறிட்டு பார்த்தது. கன்னியம்மாள் தன் கணவனை நினைத்து கொண்டாள். நான் மனம் சோர்ந்து போனதை பார்த்ததும் இந்த நாய் எத்தனை ஆதரவாய் நடந்துக்குது. இதுக்கு என் மேலே எத்தனை பிரியம். இதில் ஒரு சொட்டாவது அந்த மனுஷனுக்கு என் மேலே உண்டா? கன்னியம்மாள் தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். பிரியமில்லாட்டி போவது, தன்னை போல ஒரு உசுருன்னாவது அது என்னை பற்றி நினச்சிங்கிதா? ஒரு மனுஷின்னாவது நினச்சிங்கிதா? அதிகாரம் என்ன, பவர் காட்டுறது என்ன? அடேங்கப்பா, பேசிக்கின்னு இருக்க சொல்லவே பட்டு பட்டுன்னு அடிச்சு நொறுக்குமே. அழுதுக்குன்னு அந்த இடத்த விட்டு எழுந்து போய் மரவா நின்றுக்குவேன். அப்பவும் விடாது, அங்கே வந்து கையை பிடிச்சி முறுக்கும். என்னாடி ரொம்பத்தான் பிகு பண்ணுற, சும்மா 2 தட்டு தட்டின அதுக்கே இந்த மாய்மாலம் போடுற. ஆம்பளைன்னு இருந்தால் பொண்டாட்டிக்காரியை அடிக்காதவேவா இருப்பாங்க அப்படிங்குமே. அது மேலே குத்தம் சொல்லி என்ன ஆக போகுது? இப்பேற்பட்ட மனுஷனுக்கு அத்தனை அவசரமாக கட்டி கொடுத்துச்சே அம்மா. அத்தை சொல்லணும். உடம்ப வலிக்கிறாப்புல அடிக்கிறதும், கை கால் வீங்கி கன்னி போகிறாப்புல உதைக்கிறதும், வண்டையாக பேசுறதும், முரட்டுத்தனமாக பாயில் தள்ளி உருட்டுறதும், கிழிஞ்சு போன அந்த பாயை தடவிக்கிட்டே அழுதுக்குன்னு கிடப்பேன். ஏண்டி அழுவுறேன்னு ஆசையாக பாசமாக ஒரு வார்த்தை கேட்காது. பொண்டாட்டி கையில் தன்மையாக பேசி கொஞ்சிக்கு நிற்கிற பொட்டை இல்லமே நானுங்குமே. என்கிட்ட ஆதரவாக பாசமாக இருக்கிறது தப்புன்னு அது நினைக்கும் போலக்குது. காசியின் கல்யாணத்துக்கு தன் கணவனும் மாமியார் வீட்டாரும் ஏதோ கடனே என்பது போல வந்ததும் வந்த வேகத்திலே போனதையும் நினைக்க நினைக்க அவளுக்கு அழுகை பொங்கி கொண்டு வந்தது. வெள்ளையன் விருட்டென எழுந்து நின்றது, இழைந்தது. கண்ணீர் நிரம்பிய அவளுடைய விழிகளைக் கண்டு தலையை ஆட்டியது. கண்களை துடைத்து கொண்டு கன்னியம்மாள் வெள்ளையனை தடவி கொடுத்தாள். வாசலில் குரல் கேட்டது. அவள் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டாள். சுசீலாவும் காவேரியும் தான் வந்து கொண்டிருந்தார்கள். சிவந்து பளபளக்கிற மூக்கு நுனியும் சிவப்பேறிய கண்களும் அவள் அழுது கொண்டிருந்ததை காட்டி கொடுக்க காவேரி, "அக்கா, என்ன பண்ணிக்கு நிற்கிற?" என்றாள். "சும்மாதான் உட்கார்ந்துங்கிற." கன்னியம்மாள் மூக்கை உறிஞ்சி கொண்டாள். ராகினி உள்ளே இருக்கிறாளா என்று சைகையாலேயே காவேரி விசாரித்தாள். "அது சினிமாவுக்கு போயிங்குது. அதோட அம்மா வந்து இட்டுக்கின்னு போயிங்குது. சினிமா பார்த்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு லேட்டாக தான் வரும் போலக்குது" என்று சொல்லியபடி அவள் உள்ளே போனாள். அடுப்பில் புகை தணிந்து கனல் கனந்து நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அவளுக்கு ஏனோ சிரிப்பு வந்தது. இதில் சிரிக்க என்ன இருக்கிறது என்பது போல காவேரி அவளை வினோதமாக பார்த்தாள். "ஏங்கா சிரிக்கிற?" "ஒன்றும் இல்லை." காவேரி அவள் தோளில் கையை வைத்து, "சொல்லுக்கா, எதுக்கு சிரிச்ச?" கன்னியம்மாள் மௌனமாக அவளை நிமிர்ந்து பார்த்தாள். "எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் வந்துட போவது சிரிக்கிறதுக்கு. இத்தனை நேரம் எப்படியோ மல்லு கட்டினேன்.
எரியவே மாட்டேன்னுடுச்சு இந்த அடுப்பு. தொலையுது சனி என்ன சலிச்சு போய் விட்டுட்டு வாசலுக்கா வந்து நின்னேன். இப்போ பார்த்தா தானே பிடிச்சிக்கின்னு எரியுது. அடுப்புக்கு கூட நான் நின்னா இளக்காரமாக பிடிச்சேன்னு நினச்சேன், சிரிச்சேன். அதான் அவள் கூறியதை கேட்டுவிட்டு அப்படியே காவேரியை பார்த்து, என்ன காவேரி யோசிக்கிற என்றாள் கன்னியம்மாள். இல்லை, நானா இருந்தா என்ன நினச்சிருப்பேன் பாத்தியா? இந்த அடுப்பை நாம சலிச்சுக்கிட்டதும் தானே எரியுது. பரவாயில்லையே, இது நம்ம ஃப்ரெண்டு தானே நினச்சிருப்ப. அப்போது அங்கே வந்த சுசீலா குட் காவேரியை தட்டி கொடுத்தாள். நீ சொல்றது ரொம்ப சரி காவேரி, அப்படித்தான் நினைக்கணும். எல்லாத்துலேயும் நல்லதையே பார்க்கணும். அதுதான் நமக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தெம்பையும் தரும் என்றவள் கன்னியம்மாளின் பக்கம் திரும்பி, இப்படி சும்மா உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா எங்கேயாவது வேலைக்கு போகலாம் இல்லையா என்றாள். இன்னாது நான் வேலைக்கு போகிறதா? ஐயையோ, எனக்கு இன்னா வேலை தெரியும் என்றாள். அக்கா எப்பவுமே இப்படித்தான். அன்னைக்கு என்னமோ தைரியமா பாண்டு சட்டியை தூக்கிக்கின்னு நானும் சித்தாள் வேலைக்கு போகிறேன்னுச்சு. இப்போ அதுக்குள்ளே பயம் வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் பயப்படும், பயந்து பயந்து சாவும் என்ற காவேரியை கன்னியம்மாள் பரிதாபமாக பார்த்தாள். என்னை என்ன பண்ண சொல்கிற? சின்னதில் இருந்தே எனக்கு அப்படியே பழகி போடுச்சே என்ற தனிந்த குரலில் சொன்னாள். அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும் கன்னியம்மா. அவங்க சொந்த காலில் நிற்க கற்றுக்கணும் என்றாள் சுசீலா. அக்கா, நீங்கள் தான் அதை பண்ணணும், மொள்ளமாக மாற்றணும் என்றாள் காவேரி. அதுக்கு என்ன என்றாள் சுசீலா நம்பிக்கையுடன். அதெல்லாம் மாற்றிடலாம். ராகினியின் வார்த்தைகளை கேட்டதும் காசிக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. அவளை உதைத்து தள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ராகினியை அதட்டி அடக்கக்கூட அவனால் முடியவில்லை. காது மடலில் செருகி இருந்த பீடியை எடுத்து அதை துணுக்கு துணுக்காக தெரிந்தான். அவன் 10 வார்த்தை பேசினாள். அவள் ஒரே ஒரு வார்த்தையில் அவனை பொடி பொடியாக நொறுக்கினாள். அலட்சிய பார்வையால் அவனை குறுகி போக வைத்தாள். போயா, உன்னையும் உன் கையாலாக தனத்தையும் எனக்கு தெரியாதா என்று அவனை அகத்தாளப்படுத்தியது அந்த பார்வை. என்னை என்னடி பண்ண சொல்ற என்றான் அவன் எரிச்சல் கலந்த குரலில். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, உங்களால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. எங்கள் அண்ணன் உங்களை பற்றி சொல்கிறப்ப எனக்கு அப்படியே நாக்கை பிடுங்கிக்கலாமான்னு தோணுச்சு. உங்களுக்கு ஒரு வேலையும் சுத்தமாக தெரியலையாமே. இவ்வளவு வயசாயும் உருப்படியாக எந்த வேலையும் பண்ண தெரியலைன்னா சி. அவள் பாயை எடுத்து உதறினாள். பொண்ணு கேட்டு வந்தப்போ வாய் கூசாம, நீங்கள் சமயத்தில் 500 சம்பாதிப்பீங்க, 1000 சம்பாதிப்பீங்க, சில சமயத்தில் 2000 வரைக்கும் கூட கொண்டாருவீங்கன்னு சொன்னாங்களே. அந்த பேச்சை எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படியே நம்பிட்டாங்க. அப்பவும் எங்கள் அண்ணன் விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது பேச்சை யாருமே காதில் வாங்கிக்கல. எல்லாம் என் தலை எழுத்து. மெதுவாக பேசடி அதட்டலாய் வெளிப்பட்டது காசியின் குரல். எதுக்கு மெதுவாக பேசணும்? மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ராகினி பற்களை கடித்து கொண்டே கண்களை துடைத்து கொண்டாள். குரல் தழுக்க. இங்கே மற்றவங்க யாரு இருக்கிறாங்க? எல்லாம் கூட்டமாக சேர்ந்து ஏன் பொழப்பில் மண்ணை போட்டவங்க தானே. எல்லாருமா சேர்ந்து இந்த பொண்ணை நல்லா ஏமாத்தினோம்னு தான் நினைப்பாங்க என்றாள். காசி தலையில் அடித்து கொண்டான். நான் பேசாமல் இருந்திருக்கணும். நான் என்னென்னமோ நினச்சிக்கின்னு இருந்தேன். இன்னாடானா கட்சியில் இப்படி ஆயிடுச்சு என்றான். ராகினியின் பேச்சை கேட்டு வேதனை பொறுக்க முடியாதவளாக ஆதிலட்சுமி சுவர் மீது சாய்ந்து பெருமூச்சு விட்டாள். ராகினியின் வார்த்தைகளில் நியாயம் இருப்பதாகவே பட்டது கன்னியம்மாளுக்கு. அதே சமயம் அவள் இப்படி நெருப்பாக கக்குகிற வார்த்தைகளை வாங்கி கட்டி கொள்கிற காசியை நினைத்து சங்கடமாகவும் இருந்தது. காசி மங்கிய வெளிச்சத்தில் சுவரை பார்த்தான். சுவரில் அவர்களின் திருமணம் முடிந்த கையோடு எடுத்த போட்டோ மாட்டப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரும் பிறை நிலவின் மேல் நெருங்கி உட்கார்ந்து புன்னகை புரிந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து கொண்டு சற்று நேரம் அமைதியாக இருந்தான் காசி. ராகினியை சமாதானப்படுத்த வேண்டும் போல தோன்றியது அவனுக்கு. இப்படியே சண்டை போட்டு கொண்டு இருந்தால் மட்டும் என்ன ஆகப் போகிறது? முழங்காலுக்குள் முகத்தை புதைத்து கொண்டு உட்கார்ந்திருந்த ராகினியின் தலைமேல் அவன் மெதுவாக தன் கையை வைத்தான். அவள் அவன் கையை வெடுக்கென எடுத்து எறிந்தாள். ஒரு கணம் அவன் அதிர்ந்தான். மறுகணம் சட்டென்று அவள் பாதங்களை பற்றி கொண்டான். அவள் காலை இழுத்து தன் மடிமேல் வைத்து கொண்டான். அவள் திமிரவில்லை. என்ன முடுங்க என்றவாறு அவன் மார்பில் தன் கையை ஊன்றி அவனை விலக்கி தள்ளினாள். தன் கைகளை முஷ்டியாக குவித்து அவன் மார்பில் குத்தினாள். எனக்கு ஓணும், நல்லா ஓணும், அப்படியே என்னை குத்தி கொன்னுடு. சட்டென்று அவள் குத்துவதை நிறுத்தினாள். கண்கள் இமைக்காமல் அவனையே உற்று பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கின. பொல பொலவென்று கண்ணீர் உதிர்ந்தது. உதடுகள் துடித்தன.
அவனை இறுக அணைத்து கொண்டாள். எதுக்கு அப்படி சொல்றீங்க? அவள் திரும்ப திரும்ப அதையே கேட்டாள். குரல் சற்று கீழே இறங்கியது. அவன் அமைதியாக தரையை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தான். அவள் தன் காலை அவன் மடியில் இருந்து நகர்த்தி கொண்டாள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போய் உருப்படியா சம்பாதிச்சாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா 4 பேரு முன்னால் அவமானம் தானே? ராகினி தழுதழுத்தாள். அவளை சமாதானப்படுத்துபவன் போல அவள் கைகளை மென்மையாக பற்றி கொண்டு காசி அப்படியே நெடுநேரம் உட்கார்ந்திருந்தான். ராகினியின் அண்ணன் துரை வற்புறுத்திய பிறகுதான் காசி அதற்கு சம்மதித்தான். அப்படி ஒன்றும் கௌரவ குறைச்சலான வேலை இல்லை. அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு பக்கமாக நீங்கள் தங்குறதுக்கும் வசதி பண்ணி கொடுத்துடுவாங்க. சௌகரியமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காம்பவுண்டுக்குள்ளே நிறைய பொருளுங்க இருக்கும். முக்கியமாக ராத்திரி நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பக்கமெல்லாம் அத்தினி நல்லதில்லை. காசி ராகினியை பொறுமையாக பார்த்தான். சம்பளம் எடுத்த எடுப்பில் 1500 தர்றதா சொல்லியிருக்காங்க. காசி ராகினியை பொறுமையாக பார்த்தான். சம்பளம் எடுத்த எடுப்பில் 1500 தர்றதா சொல்லியிருக்காங்க. இது வாட்ச்மேன் வேலைக்கு மட்டும் தர சம்பளம். பில்டிங் வேலை ஆரம்பமானதும் எதனா வேற கட்டட வேலையும் பார்க்கலாம். அதில் எப்படியும் 400 500 நிற்கும். நாம் வேலை செய்யறத பொறுத்தது. நல்லபடி உழைச்சா நிறைய சம்பாதிக்கலாம். அது சரி என்றாள் ராகினி. மௌனமாயிருந்த காசியின் தோளை தொட்டு உலுக்கினாள். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? வாயை கூட திறக்க மாட்டேங்கிறீங்களே. என்ற தயங்கி தயங்கி இழுத்தான் காசி. நாள் பூரா கொட்டு கொட்டுன்னு அடக்கோழி மாதிரி இங்கேயே முடங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு 1500 ரூபா தான் கூலியா? அநியாயமா இருக்குதே. அவன் சொன்னதை கேட்டு ஏளனமாய் சிரித்தாள் ராகினி. கேலியான குரலில் இகழ்ச்சி துள்ள. ஓஹோ, பெரிய அநியாயமா? அநியாயம் சும்மா தண்டமாக உட்காந்துக்கிட்டு வெட்டி பொழுது போக்குறதுக்கு ரொம்ப நியாயம். அப்படித்தானே? நீங்களும் உங்கள் நியாயங்களும். என்னடா வாடகை இல்லாமல் வீடு தராங்களேன்னு ஒரு மனுஷனுக்கு தோண வேணாம்? பேசாமல் எங்கள் அண்ணனுங்க சொல்கிற வேலையை ஒத்துக்கங்க. ஏதோ என் தலை விதி இப்படி ஆச்சுன்னு விதியை நொந்துக்கிட்டு நானும் அங்கேயே கிடக்கிற வேலையை எதையாவது செய்யறேன் என்றாள் ராகினி. என்னது? என்ன சொன்ன? நீ கட்டட வேலை செய்ய போறியா? ஏமா அதுக்காகவா உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தோம்? என்ன பேச்சுமா இதெல்லாம்? துரை ராகினியை அதட்டினான். ராகினி பதில் பேசாமல் அவனை ஏறிட்டு பார்த்தாள். வேற வழி தெரியலையே என்றாள். துரை பரிவோடு அவளை பார்த்தான். கவலையப்படாதம்மா, நீ நல்லா இருப்ப என்றான். அதை கேட்டு ராகினி வறட்சியும் விரக்தியுமாக சிரித்தாள். வாழ்க்கையை பற்றி அவள் என்னென்ன கனவுகள் கண்டாள். அழகாக விதம் விதமாக உடுப்புகள் அணிந்த பளிச்சென்றிருக்கும் இளமையும் துடிப்பும் மின்ன கை நிறைய சம்பாதிக்கிற அவளையே சுற்றி சுற்றி வருகிற அவளுடைய விருப்பங்களை துருவி துருவி கேட்டு உடனுக்குடன் நிறைவேற்றி வைக்கிற ஒருவனை அவள் மானசீகமாக மனதுக்குள் குடி வைத்திருந்தாள். ஆனால் இப்போது அவள் கண்கள் பனித்தன. கண் கலங்கிய ராகினியை பார்க்க துரைக்கு சங்கடமாக இருந்தது. எல்லாம் நல்லபடி நடந்து உழைப்பும் முயற்சியும் இருந்தா உன் புருஷன் 2-3 வருஷத்துல பில்டிங் கான்ட்ராக்டராகவே ஆயிடலாம். 1000கணக்கில் பணம் புரட்டலாம் என்றான் துரை. உன் வாக்கு பலிக்கணும். அப்படி நடந்தா சந்தோஷந்தான் என்றாள் ராகினி. துரையுடன் போன காசி சுற்றிலும் உயரமான சுவர் எழுந்து நின்ற அந்த பரந்த நிலத்தை பார்த்ததும் திடுக்கிட்டு போனான். இவ்வளவு பெரிய நிலம் முழுக்கமா வீடு கட்ட போறாங்க என்ற ஆச்சரியத்துடன் கேட்டான். அவனுடைய திகைப்பை பார்த்த துரைக்கு சிரிப்பு வந்தது. கால்வாசி நிலத்துல தான் முதல்ல பிளாட்ஸ் கட்டுவாங்க. 4 நாளா ஃப்ளாட்டா 3 மாடி. 4 ஃப்ளாட்டா 3 மாடி. ஓ என்றான் காசி. லட்சமா பணம் செலவாகும். மளமளன்னு கட்டி முடிச்சிடுவாங்க. ஓனரு சினிமா படமெல்லாம் எடுக்கிறவர். அதான பார்த்தேன் என்று சிரித்தபடி சொன்னான் காசி. இன்னும் ஒரே வாரத்தில் இங்கே கிணறும் உங்களுக்கு தங்குறதுக்கு சின்னதாக ஒரு ஷெட்டும் ரெடி பண்ணிடுவாங்க. அப்புறம் பெருசாக 3 ஷெட். அநேகமாக 15-20 நாளில் அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க கையால் நீங்கள் சாவியை வாங்கிக்கிட்டா இன்னையிலிருந்தே உங்களுக்கு சம்பளம் போட்டுடுவாங்க. சம்பளத்தில் ஒரு 500 கூட்டி 2000 தர சொல்லும்படி கேட்க வேண்டும் என்று காசி நினைத்தான். ஏனோ அதை வாய்விட்டு கேட்காமல் அப்படியே விட்டுவிட்டான். திடீரென்று நினைத்து கொண்டவன் போல, இங்கே எத்தனை பேர் வேலை செய்ய வருவாங்க என்றான். ஒரு 30-35 பேர் வருவாங்க என்று சொல்லிக்கொண்டே துரை வெளியே பார்த்தான். தூரத்தில் வந்த காரை அடையாளம் கண்டு கொண்டு, ஓனர் வராப்பில் இருக்குது, போய் கேட்டு திறங்க என்றான் துரை. காசி ஓடிப்போய் அந்த பெரிய இரும்பு கேட்டை திறந்தான்.
பெரிய படகு கார் புழுதியை கிளப்பிக் கொண்டே அந்த கட்டிடத்துக்குள் நுழைந்தது. துரை ஓடிப்போய் கார் கதவை திறந்து விட்டான். காருக்குள் இருந்து 2 நபர்கள் இறங்கினார்கள். துரை அவர்களுக்கு வணக்கம் சொன்னான். காசியின் தலையும் தன்னை அறியாமல் தாழ அவன் கைகள் கூப்பி வணக்கம் கூறினான். துரை காசியை காரில் வந்தவனுக்கு அறிமுகப்படுத்தினான். வந்தவனுக்கு வயது 40 இருக்கும். வாட்ட சாட்டமாக இருந்தான். கருப்பு கண்ணாடியின் அதீத கருமையால் அவன் யாரை பார்த்து பேசுகிறான் என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஷெட்டெல்லாம் ஒரே வாரத்தில் ரெடி ஆகிரும். நாளுக்கு நல்ல நாள். கிணறு வெட்ட தொடங்கிடுவாங்க. நீ தான் புது வாட்ச்மேனா? தண்ணி கிண்ணி போடுவியா என்ற காசியை பார்த்து கேட்டார் ஓனர் RRM. துரை அவசரமாக குறுக்கிட்டான். இல்லைங்க, அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க என்றான். RRMன் முகம் சிவந்தது. கரகரத்த குரலில், வாட்ச்மேனை தானையா நான் கேட்டேன் என்றான். துரை வாயை மூடிக்கொண்டு காசியை பார்த்தான். காசி மெல்லிய குரலில், என்கிட்ட அந்த பழக்கமெல்லாம் இல்லைங்க என்றான். அப்படின்னா எதனா இருந்தா இப்பவே நீ போயிடலாம் என்று சொல்லியபடியே தன்னோடு வந்த தன் வயதை ஒத்த தன் மேனேஜரை பார்த்து, விச்சு, லிஃப்ட் கம்பெனி பெயரை போர்டில் எழுதி போட்டுடலாமா என்று கேட்டான். அது மட்டுமில்ல, ஃப்ளாட்ஸ் விற்பனைக்கு உள்ளதுன்னு இங்கிலீஷ் பேப்பரில் 2 நாளைக்கு விளம்பரம் பண்ணிடலாம். எல்லா ஃப்ளாட்டுங்களையுமா வித்துட போகிறீங்க? RRM புன்னகை செய்தான். ஆமாம், ஏன் உனக்கு வேணுமா? அதுக்கு இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன் என்றான் விச்சு. அட சும்மா சொல்லுப்பா, வேணும்னா சொல்லு. ஜாலியாக இருக்கிறதுக்கு இங்கேயே ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டா என்ன? ஏற்கனவே இருக்கிற 3 பங்களாவோட இதுவும் ஒன்றா இருந்துட்டு போகட்டும். சாரங்கட்ட சவுக்கு கொம்புங்க வந்துடும்னு கான்ட்ராக்டர் சொன்னார். கரெக்டாக கணக்கு பார்த்து அடுக்கி வச்சிடணும். சரியா காசி என்றார் RRM. அப்புறமாக, ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டார். ஆயிடுச்சு சார் என்றான் காசி துரையை பார்த்தபடியே. குழந்தைங்க இருக்குதா? இல்லைங்க. ரொம்ப நல்லது. ஃப்ளாட்ஸ் கட்டி முடிகிற வரைக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதே நல்லது. இப்போதைக்கு ஒன்றும் வேணாம் என்றவர். இஷ்டமாக இருந்தா உன் பொண்டாட்டியை கூட நீ இங்கேயே அழைச்சிக்கிட்டு வந்துவிடலாம். ஆனால் ஒரு நிமிஷம் கூட இந்த காம்பவுண்டுக்கு வெளியே போய் நீ தங்கக்கூடாது என்ன என்றார் அதிகார குரலில். சரிங்க என்ற காசி தலையை அசைத்தான். ஆதிலட்சுமி நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். காசியின் சின்னஞ்சிறிய வீடு போன்ற ஷெட்டில் இருந்து அப்போதுதான் அவள் திரும்பி வந்திருந்தாள். அந்த பெரிய காம்பவுண்டின் இடதுபுற மூலையில் காசியின் ஷெட். அது ஒரு தனி அறை, ஹால், சமையலறை என்று பிரிக்கப்பட்டிருந்தது. சிமெண்ட் பூசிய தரை, எந்நேரமும் இதமாய் வீசும் காற்று. ஷெட்டின் முன்புறத்தில் ராகினியை நட்டு வளர்க்கும் பூச்செடிகள். கிணற்றில் தண்ணீர் சலசலவென்று ஊறிற்று. தண்ணீர் கற்கண்டாய் இனித்தது. ராகினியின் முகத்திலும் வார்த்தைகளிலும் சந்தோஷம் படர்ந்திருந்தது. கிணற்றடியிலும் 4 ரஸ்தாளி வாழைக்கன்றுகளை ஓனரின் கையில் கொடுத்து நட சொன்னாள் ராகினி. ராகினியின் சுறுசுறுப்பும் சூட்டிகையான பேச்சும் ஓனருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஓனர் ஒரு நாள் காம்பவுண்டுக்குள் நுழைந்த போது ராகினி எதையோ படித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தபோது வியப்போடு, நீ படிச்சிருக்கியா என்று கேட்டார். உள்ளே படுத்திருந்த ஆதிலட்சுமியின் காதிலும் அந்த கேள்வி விழுந்தது. ஆமாம் சார், 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். நிஜமாவா? சற்றே அளவுக்கு மீறிய வியப்பு RRMன் குரலில் கேட்டது. இங்கிலீஷ் கூட படிப்பியா? கொஞ்சம் படிப்பேன் சார். கணக்கும் தான் சார். வெரி குட் என்றார் ஓனர். பின்னர் இளகிய குரலில், அது சரி, நீ படிச்ச பொண்ணா இருக்க, பாலிஷ்டாக இருக்க, அப்புறம் எப்படி இந்த முட்டா பையில கட்டிக்கிட்ட என்றான். ராகினி தன் முகத்தில் யாரோ காரி துப்பியது போல உணர்ந்தாள். என்னம்மா, நான் கேட்டது பிடிக்கலையா என்றான் RRM. அவனை உற்று நோக்கியபடி பெருமூச்சு விட்டாள் ராகினி. உனக்கு விதியில நம்பிக்கை இருக்கா என்று திடீரென்று RRM அவளிடம் கேட்டான். ராகினி உணர்ச்சியற்று சிரித்தாள். பிறகு நெற்றியை சுருக்கி கொண்டே, எதுக்காக அப்படி கேட்டீங்க என்றாள். இந்த கட்டட கன்ஸ்ட்ரக்ஷன் விவரங்களை எழுத இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு கணக்கு பிள்ளை தேவைப்படுது. 10th படிப்பு இதுக்கெல்லாம் போதும். நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். நல்ல ஆளாக கிடைக்கணுமேனு நினச்சிக்கிட்டே இருந்த. பார்த்தா நீ இங்கேயே இருக்க. என்ன சொல்கிற? மாதம் 2000 ரூபாய் தந்துடுறேன். உன்னால் முடியும்னு நினைக்கிறேன். ராகினிக்கு எதையும் நம்ப முடியவில்லை. என்ன சொல்கிற? RRMன் உரத்த குரல் காதில் விழுந்த பின் தான் அவளுக்கு சுய நினைவு வந்தது. உனக்கு இஷ்டம் தானே என்று அவன் மறுபடியும் கேட்டான். இஷ்டம்தாம் சார் என்றாள் ராகினி. சார், இது நீங்கள் எங்களுக்கு செய்கிற பெரிய உதவி. இதை நான் உசுர் வரைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். RRM கண்களை சிமிட்டி கொண்டார். இப்போவே நோட்புக், பேனா எல்லாம் கணக்கெழுத தோதா உன் கைக்கு வந்துடும். சார், இப்படி வாங்க என்று RRMை ஒதுக்குப்புறமாக அழைத்து கொண்டு போன விச்சு, என்ன சார், எதுக்கு இவங்களுக்கு எடுத்ததும் இவ்வளவு சம்பளம் தர ஒத்துக்கிறீங்க? யோசனை பண்ணுங்க என்றான்.
ஆ எல்லாம் யோசிச்சு தான் செய்கிறேன் விச்சு. பிஸ்னஸ் மேன் நான். ஆதாயம் இல்லாமல் எதுலேயும் காலை விட மாட்டேன். திருட்டு புரட்டு இல்லாததுங்க. இந்த ஷெட் ஆளுங்க நம்ம கஷ்ட வேலைக்கு என்னென்னைக்கும் உதவியாக இருக்கிறாப்புல வளைச்சி போட்டுட்டோம்னா நமக்கு தான் லாபம். 1000 வைக்க வேண்டிய இடத்துல 100 வச்சாலேயே இதுங்க பூரிச்சு போயிடும். பாரேன், நாளாவட்டத்தில் நமக்கு இவங்களால ரொம்ப சௌகரியம் இருக்க போகுது. 10 ரூபா தந்தாலே மகிழ்ந்து போயிடுங்க. பார்த்துக்கிட்டே இரு. அவன் அங்கிருந்து போன பின்பும் வெகு நேரமாக வெளியிலேயே உட்கார்ந்திருந்தாள் ராகினி. ஆதிலட்சுமி எழுந்து அவள் அருகே வந்தாள். அவளை கண்ட ராகினி மெதுவாக எழுந்தாள். நான் புறப்படுறேம்மா என்ற ஆதிலட்சுமி புன்னகையோடு அவளுடைய தோளை தொட்டாள். மகராசிமா நீ. பானை பிடிச்சவ பாக்கியசாலியா இருந்தா எல்லாம் நல்லபடி நடக்கும்பாங்க. உனக்கு அந்த பாக்கியம் இருக்குது. இனிமே நமக்கு கவலை இல்லை. நம்ம கஷ்டமெல்லாம் விடிஞ்சிடும் என்று சொல்லிவிட்டு, எனக்கு நீ ஒரு ஒத்தாசை பண்ணணும் தாயி என்றாள். முதலாளி கையில் சொல்லி, அந்த காவேரி பொண்ணுக்கு இங்கேயே எதனா ஒரு வேலை வாங்கி கொடுத்துடு. உனக்கு புண்ணியமாக போயிடும். என்ன பண்ணுறது, நீ தான் பார்த்தியே. கண்ணியமா வீட்டுக்காரன் எப்படி எலும்பும் தோலுமா போட்டா. அவனுக்கு விடாமல் காய்ச்சல் அடிச்சுக்கினே இருக்குதாம். தர்மாஸ்பத்திரியில் சேர்த்துங்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டி சேராமக்கிறது தான் நல்லதுன்னு ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்களாம். இந்த கன்னிமா பொண்ணு மாமியா வீட்டுனாவே சிங்கம் புலியை கண்டாப்பில் பயந்துக்குது. இருந்ததே இருந்துடுச்சு. தலை பிரசவமாக வேறக்கிது. நாமளே வச்சிருந்து நல்லபடி பார்த்துடலாம்னா எல்லாம் செலவு தான். அதனால தான் சொல்கிறேன், காவேரிக்கும் இங்கேயே ஒரு வேலை ஏற்பாடு செஞ்சு போடு ராகினி என்றாள் ஆதிலட்சுமி கெஞ்சும் குரலில். ஆர்எம் வாங்கி கொடுத்த சின்ன மேசையில் கணக்கு புத்தகங்களை அடுக்கி வைத்துவிட்டு ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டாள் ராகினி. மீண்டும் அந்த கணக்கு புத்தகங்களை எடுத்து பார்த்தாள். முந்தைய தினத்தில் அவள் எழுதியிருந்தவற்றை பார்த்துவிட்டு அவன் சொன்ன வார்த்தைகள் இப்போதும் அவள் காதில் கேட்டு கொண்டிருந்தன. ரொம்ப நல்லா எழுதியிருக்கியே. குட், நீட்டாக இருக்கு. நான் நினச்சதை விட கெட்டிக்காரியாக இருக்கியே. சார பலகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து கொண்டு போய் 2வது ஷெட்டில் அடுக்கி கொண்டிருந்த கன்னியம்மாள் வியர்வையை துடைத்து கொண்டாள். அவளுக்கு மூச்சு வாங்கியது. அங்கே அவள் வேலைக்கு சேர்ந்த 2 வாரங்கள் ஓடிவிட்டன. சித்தாள் வேலை முன்போல இப்போது ஓடி ஆடி வேலை செய்ய முடியவில்லை. முழங்காலும் முழங்கையும் மூட்டு கழன்று விடுவது போல் நொந்தன. வாரத்துக்கு ஒரு தடவை உயிரை எடுக்கிற ஒற்றை தலைவலி வேறு தவறாமல் வந்து கொண்டிருந்தது. ஆதிலட்சுமியிடம் அவள் வேலைக்கு போவதாக சொன்ன அந்த தினத்திலும் அவளுக்கு தலையை வலித்து கொண்டுதான் இருந்தது. மண்டை ஓட்டுக்குள் பாறாங்கல்லை வைத்தது போல பாரம், உளி கொண்டு பிளப்பது போல வலி. வலியின் கொடுமை தாங்காமல் கண் கலங்கி அதனால் மேலும் வலி அதிகமாகி அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாள் கன்னியம்மாள். வலிக்கிறது என்பதற்காக படுத்து ஓய்வெடுத்து கொள்ளக்கூடிய நிலையிலா அவள் இருந்தாள். புருஷன் அவளை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்போது வேறு என்னதான் செய்வது? தன் பிரசவத்துக்கும் பிறக்கப் போகிற பிள்ளைக்கும் ஆகக்கூடிய செலவுகளுக்கும் ராகினியின் கையையா எதிர்பார்ப்பது? ஒவ்வொருத்தரும் தன் காலிலேயே நிற்கணும் என்று சுசீலா அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள் தந்த தைரியமே அவளை துணிய வைத்தது. கன்னியம்மாளுடன் 35 பேர் வேலை பார்த்தார்கள். அதில் பாதி பேர் பெண்கள். அவர்களில் 5 பேர் கல்யாணமானவர்கள். 2 பெண்கள் பிள்ளைகளுடனே அங்கே வந்து விடுவார்கள். லாரிதான் அங்கே எல்லோரையும் அள்ளி கொண்டு வந்து கொட்டும். 8 மணிக்கு தொடங்குகிற வேலை முடிய சாயங்காலமாகிவிடும். வாரச்சம்பளம். விடியற்காலையில் லாரியில் வந்து இறங்கிய கம்பி கட்டுகளை முதல் ஷெட்டில் அடுக்கி வைத்துவிட்டு தனது ஷெட்டுக்கு வந்த காசி ஸ்டூலில் உட்கார்ந்து எதையோ யோசித்து கொண்டிருந்த ராகினியை எரிச்சலோடு பார்த்துவிட்டு தொண்டையை செருமினான். ஒரு மனுஷன் வந்து நிற்கிறது கூட கண்டுக்காம என்ன யோசனை? நான் வந்து நின்னது கூடவா தெரியல? ராகினி சாதாரணமாக அவனை பார்த்தாள். என்ன வேணும் சொல்லுங்க. டீ வேணும். முதல்ல கம்பி வாங்கி அந்த ரசீதை கொடுங்க, கணக்கில் எழுதிடலாம். நான் இப்போ என்ன கேட்டேன் அதை முதல்ல கவனி. என்னமோ நான் சொன்னது காதிலேயே விழாத மாதிரி கணக்கு கிணக்குன்னுட்டு இருக்க. என்னது வாயில் வர்றது எல்லாம் பேசுகிறீங்க? முதல்ல ரசீதை இப்படி கொடுங்க. டீ குடிக்காட்டி ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. ஓனர் வர நேரம். கணக்கு எழுதியாகணும். முதல்ல ரசீது கொடுங்க. நரவென்ற பற்களை கடித்தபடி மடியில் இருந்த ரசீதை எடுத்து ராகினியின் முன்னால் இருந்த மேசையில் போட்டான் காசி. சீச்சி, எதுக்கு இப்படி இந்த ரசீதை கசக்கி வச்சிருக்கீங்க? இப்படி போய் பண்ணுவாங்களா யாராவது? சரி சரி, கொஞ்ச நேரம் உட்காருங்க. இதை எழுதிட்டு வந்து டீ போட்டு தர என்றாள். காசிக்கு எரிச்சல் தாங்க முடியவில்லை. காதில் செருகி இருந்த பீடியை எடுத்தான். பற்ற வைத்து கொண்டான். டீயும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். நான் போகிறேன். நீயே போட்டு நீயே குடிச்சுக்க என்று வெறுப்போடு சொல்லிவிட்டு சுவரை பார்த்தபடி நடந்தான்.
இந்தாப்பா வாட்ச்மேனு, ஒரு வாய் தண்ணி கொடுக்குறியா என்ற தளர்ந்த குரலில் பொன்னம்மா அவனை கேட்டாள். காசி திரும்பி பொன்னம்மாவை பார்த்தான். சுருங்கிய தோல் எலும்பை மூடி இருந்தது. இடுங்கிய கண்கள் பார்க்கவே பாவமாயிருந்தது. கொஞ்சம் இரு ஆயா என்று சொல்லிவிட்டு கிணற்றடி பக்கமாக போனான் காசி. வாளியில் தண்ணீரை நிறைத்து கொண்டு சின்ன டின்னை எடுத்துக்கொண்டு அவளை நெருங்கினான். டின்னில் தண்ணீரை மொண்டு பொன்னம்மாவுக்கு கொடுத்தான். பின்னர் தானும் குடித்தான். தண்ணீர் அவன் உடலுக்கு தெம்பூட்டியது. கொத்தனார் குப்பு அவனை வேடிக்கையாய் பார்த்தார். என்ன தம்பி, டீ குடிச்சிட்டு வர்றேன்னு போன சுருக்கில் வந்து டின்னா தண்ணி குடிக்கிற? வீட்டில் டீ சாப்பிடலையா என்றார் சாதாரணமாக. அவர் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு சுருக்கென்று உரைத்தன. இல்லையே, டீ குடிச்சிட்டு தான் வர்றேன் என்றான். அது சரி என்றார் குப்பு புன்னகை மாறாமல். மறுகணமே அவர் குரல் மாறியது. கடுமை கூடியது. தலையில் கூடையை சுமந்து கொண்டு மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்த ஈஸ்வரியை பார்த்து, ஏமா சுறுசுறுப்பா வேலையை பாரு, என்னமோ நட பழகிக்கிட்டு இருக்க என்றார். ஈஸ்வரிக்கு பிரசவமாகி 1 மாதம்தான் ஆகியிருந்தது. ஷெட்டின் அருகே இருந்த குட்டையான வேப்ப மரத்தில் ஏணை கட்டி குழந்தையை படுக்க வைத்திருந்தாள். ஈஸ்வரியின் சின்ன தங்கை துளசி குழந்தையின் அருகே இருந்தாள். குழந்தை அழும்போது மட்டும் ஈஸ்வரி போய் பால் கொடுத்து விட்டு வருவாள். திடீரென்று மரகதம் வீல் என்று கத்தினாள். என்னது, அங்கென்ன சத்தம்? அதட்டினார் குப்பு. மரகதம் செங்கற்களை தூக்கி கொண்டு நின்ற இடத்துக்கு பங்கஜமும் உண்ணாமலையும் பதட்டத்தோடு ஓடி வந்தார்கள். என்னம்மா, என்ன ஆச்சு? மரகதம் ஓவென்று கதறினாள். தேள் கடிச்சிருச்சு. எங்க தேளு? அடிச்சு போட்டுட்ட, செத்துடுச்சு. எங்க? தோ. உடைந்து கிடந்த செங்கல்லை காட்டினாள் மரகதம். வலி தாழாமல் துடித்தாள். செங்கல்லை புரட்டிய பங்கஜம், ஐயையோ எம்மா பெருசு, கருந்தேளு என்றாள். ஓட்டமும் நடையுமாக அங்கு வந்தான் காசி. வீட்ல எதனா மருந்து வச்சுங்கிறியா என்ற காசியை கேட்டாள் பங்கஜம். இல்லையே. மரகதம் தோளில் இருந்து நழுவிய அவளுடைய மாறாப்பு சேலையை சரி செய்து போட்ட கன்னியம்மா, அண்ணே, உன்னோட சைக்கிளில் மரகதத்தை ஏற்றிக்கிட்டு டாக்டர் கிட்ட போகலாம், பாவமாக்கிது என்றாள். ஆமா ராசா என்றாள் முனியம்மாள். டாக்டர் வீடு பக்கத்து சந்தில் தான் கீது என்றான் கிருஷ்ணன். கொத்தனார் சத்தம் போட்டார். கெட்ட வார்த்தைகளால் திட்டியபடி அங்கு வந்து சேர்ந்தார். என்ன ஆயிடுச்சு, இப்படி எல்லாரும் கூட்டமாக குடிக்கினீங்க? கருந்தேழு போட்டுருச்சுங்க, பாவம் புள்ள, போன மாசம்தான் சடங்காச்சு கவலையோடு சொன்னாள் சரோஜா. யாருகிட்டையும் சுண்ணாம்பு இல்லையா? அதை பூசுங்க. அப்படியே அந்த கருந்தேளை ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வைங்க. கிருஷ்ணாயில் ஊற்றி வச்சா அப்புறமா தேள் கடிக்கும் உதவும். இவை எல்லாவற்றையும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த ராகினி தொலைவில் கேட்ட ஹாரன் சத்தத்தில் திடுக்கிட்டாள். ஓனர் வராரு சத்தமாக அவள் குரல் கொடுத்ததும், போதும், போங்க போங்க போங்க, எல்லாம் போய் அவங்கவங்க வேலையை பாருங்க என்றவாறு கேட் பக்கமாக பார்த்தார் கொத்தனார். காசி ஓடிப்போய் கேட்டை திறந்தான். ஓனர் காரை விட்டு இறங்கினான். கொத்து வேலைக்காரர்கள் எல்லோரும் மாயமாக மறைந்தார்கள். அப்படி மறையாவிட்டால் வேலை கெட்டுவிட்டதென்று ஆர்ஆர்எம் எப்படி பயங்கரமாக கத்துவான் என்று அவர்களுக்கு தெரியும். தேள் கடைக்கு அனுதாபம் கொள்கிற மனித தன்மையை ஆர்ஆர்எம் புரிந்து கொள்ள மாட்டான் என்பதை அவர்கள் தங்கள் அனுபவத்தில் நன்றாகவே தெரிந்து கொண்டிருந்தார்கள். என்னையா நடக்குதுங்க? ஒருத்தனும் வேலை பார்க்காம எல்லாரும் கூட்டமா நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேள் கொட்டிருச்சுங்கய்யா மரகதத்தை. இப்போ என்ன அதுக்கு? கல்லில் மண்ணில் கை வச்சு வேலை செய்கிறதுன்னு வந்துட்டா பூச்சி பொட்டு தீண்டாமலா இருக்கும். கருந்தேளுங்க என்றாள் பங்கஜம் அவளை முறைத்து பார்த்தபடி. போமா, போய் வேலை பாரு என்ற உரத்த குரலில் சொன்னான் ஆர்ஆர்எம். இப்பத்தான் ஆளாச்சுங்க அந்த பொண்ணு என்றாள் சரோஜா. ஓஹோ அப்படியா? எங்க அந்த பொண்ணு? அதோங்க என்று செங்கல் ஓரமாக மயங்கி சரிந்து கிடந்த மரகதத்தை காட்டினாள் பங்கஜம். இப்போ எப்படி இருக்குதுமா உனக்கு என்றபடி செங்கல் இருந்த இடத்துக்கு சென்றார் ஓனர். மரகதத்தின் மாறாப்பு சேலையை சரி செய்து அவளை நிமிர்த்தினாள் கன்னியம்மா. கன்னியம்மாவை எரிச்சலோடு பார்த்தான் ஆர்ஆர்எம். நீ யாருமா? இந்த பொண்ணுக்கு அக்காவா இந்த பதறைய என்றான் பல்லை கடித்து கொண்டு. இல்லைங்க, நான் காசியோட அக்கா என்றாள் கன்னியம்மா. ஆர்ஆர்எம்மின் கேள்வியில் இருந்த நக்கல் விளங்காதவளாக. காசிக்கு குறுகுறுத்தது. இப்போ என்ன பண்ணுறது இந்த பொண்ணுக்கு? யாருன்னா டாக்டர் கிட்ட இட்டும் போனால் நல்லதுங்க என்றாள் பங்கஜம். பக்கத்து சந்தில் தான் டாக்டர் இருக்காரு. யார் கூட அனுப்புறது? நான் வேணா இட்டும் போகிறேங்க என்றான் காசி. நையாண்டி பொங்கும் குரலில் ஆர்ஆர்எம். ஆமாம், இட்டும் போ. நீ இப்படி கேப்பேன்னு தான் நானும் நினச்சேன். காசியின் முகம் சுருங்கியது. நிமிர்ந்து ராகினியை பார்த்தான். சி, வயசு பொண்ணுன்னா கார்த்திகை மாசத்து நாயாட்டம் நாக்க தொங்க போட்டுக்கின்னு நான் போகிறேன்னு பறக்கிறைய வெக்கம் இல்லாமல்
என்றவாறு ஷெட்டுக்குள் போனாள். நெசமா அந்த பொண்ணு அப்படியா சொல்லுச்சு? ஆதிலட்சுமியின் குரல் உடைந்து போயிருந்தது. நெசந்தாம்மா, 4 பேரை வச்சுக்கிட்டு புருஷனை அப்பேற்பட்ட கேள்வி கேட்டுங்கிறாளே, அத்தினி தைரியமா அவளுக்கு என்றாள் ஆதிலட்சுமி. என்ன பண்றதுமா, நம்ம காசிதான் அப்படியே பயந்து ஒடுங்குறானே. நீ சொல்றது சரிதான். அவ படிச்சவ, சல்லு புல்லுன்னு பேசினாலும் ஒத்தாசையா கீரா. 4 காசு இன்னைக்கு காசி கிட்ட இருக்குதுன்னா அது அவளால தான். அவ மேல கோச்சிக்கின்னு நம்ம தலையிலேயே நாம மண்ணை வாரி போட்டுக்கினா எப்படி? ஆதிலட்சுமி தன்னைத்தானே தேற்றிக் கொள்வது போல சொன்னாள். கன்னியம்மா மௌனமாக நின்றாள். வேலை முடிந்து வந்து ஆயாசத்துடன் திண்ணையில் உட்கார்ந்தபடி எதையோ யோசித்து கொண்டிருந்தாள் கன்னியம்மாள். மகளை கவலையுடன் பார்த்து கொண்டே நின்றாள் ஆதிலட்சுமி. அவளோடு ஏதாவது பேச வேண்டும் என்று ஆதிலட்சுமிக்கு தோன்றியது. அவளுக்கு இப்போதெல்லாம் எதை பேசினாலும் அழுகை வந்து விடுகிறது. மௌனமாகவே அங்கிருந்து பின்பக்கம் போனாள். அவளுடைய மனம் சம்மந்தியம்மாளை சுற்றி சுழன்றது. மனசு கேட்காமல் சின்ன தாயின் துணையோடு மருமகனை பார்க்க மருத்துவமனைக்கு போனதும் சம்மந்தியம்மாள் அவளை கட்டி கொண்டு அழுததையும் நினைத்து கொண்டாள். எப்படி இருந்த மனுஷி, ஆணவமும் திமிரும் இடக்கு பேச்சும் போன இடம் தெரியாமல் இப்படி ஆகிவிட்டாளே என்று ஆதிலட்சுமியின் மனம் அவளுக்காக கவலைப்பட்டது. கன்னியம்மாளின் புருஷன் சாவோடு போராடி கொண்டிருந்தான். பிழைப்பது அரிது என்று டாக்டர்களே கை விரித்து விட்டார்களாம். ஆதிலட்சுமிக்கு பகீர் என்றது. அவனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் கன்னியம்மாளின் கதி என்ன? சின்னத்தாயி சொன்னதால் இந்த தகவல்கள் எதையும் அவள் வீட்டில் சொல்லவில்லை. பின்பக்கம் சென்றவள் எதிரே அவசர அவசரமாக வந்து கொண்டிருந்த காவேரியை பார்த்து நின்றாள். அந்த பகுதியில் வாழ்கிற பெண்களை விட உருவத்திலும் நடை உடை பாவனைகளிலும் காவேரி இப்போதெல்லாம் நிறையவே வேறுபட்டுத்தான் இருந்தாள். தலைமுடியை இரட்டை பின்னலாக பின்னி தொங்க விட்டிருந்தாள். சுத்தமான பாவாடை தாவணி அணிந்திருந்தாள். சும்மா இருக்கிற நேரத்தில் எதையாவது படித்து கொண்டிருந்தாள். இவையெல்லாம் ஆதிலட்சுமிக்கு மனதினுள்ளே பெருமையும் சந்தோஷமும் அளித்த விஷயங்கள். பரபரப்பாக வந்த காவேரி, சுசீலக்கா வந்தாங்களாமா என்று கேட்டாள். இல்லையே. ஐயையோ என்று பதைத்தாள் காவேரி. எதுக்கு இப்போ இந்த அம்மாவை தேடுற? என்னை தையல் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க. ஸ்கூலா? என்னத்துக்கு? அன்னைக்கு என்னவோ கட்டிட மையத்தில் சேர்ந்து கொல்லு வேலை கற்றுக்கிறேன்ன, இன்னைக்கு தையலுங்கிற. மையத்துக்கு விண்ணப்பம் போட்டிருக்கேம்மா. உத்தரவு வந்து அங்கே போய் சேர்றதுக்குள்ள சும்மா எதுக்கு இருக்கணும்னு சுசீலக்கா தையல் கற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னாங்க, அதான். ஆதிலட்சுமி காவேரியை வியப்போடு நிமிர்ந்து பார்த்தாள். அதுக்கெல்லாம் தொட்டு வேணாமா, இப்போ என்னத்துக்கு அதெல்லாம் என்றாள். காவேரி உதட்டை நெளித்து கொண்டு செல்லமாய் சிணுங்கினாள். தையல் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கையன், என் கையில் நல்ல தொழில் ஒன்று இருக்குமில்ல, அதுக்கப்புறம் யாருக்கும் பயப்பட தேவையில்லையே. சுசீலக்கா எப்பவும் இதைத்தாம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பொம்பளைகளுக்கு இது தோன்றதே இல்லைன்னு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்கம்மா. அதெல்லாம் சரிதான், ஆனால் துட்டுக்கு என்ன பண்ணுறது? மாதம் 100 ரூபாயாவது வேணும் என்ற காவேரி மெல்ல முணுமுணுத்தாள். 100 ரூபான்னா சும்மாவா? வேறு எங்கனாச்சும் வேலை பார்த்து சம்பாரிச்சுக்குவம்மா என்றாள் காவேரி. வேலையா? என்ன வேலைக்கு போற? அத்தினி சுருக்கா வேலை கிடைச்சிடுமா? வேதனை தொனித்தது ஆதிலட்சுமியின் குரலில். ஆமாம், சேல்ஸ் கேர்ள் வேலைக்கு போறம்மா என்றாள் காவேரி. அது என்ன வேலை? காலையில் 10 மணியிலேருந்து 4 மணி வரைக்கும் கம்பெனிக்காரங்க தர்ற பொருளை கொண்டு போய் வீடு வீடாக விற்கணும். மாதம் 350 ரூபா சம்பளம் தர்றாங்களாம். சுசீலக்கா தான் என்னை சேர்த்து விடுறதா சொன்னாங்க. ஆதிலட்சுமி பதில் பேசாமல் நின்றாள். சாயங்காலம் 5 மணியிலேருந்து 7 மணி வரை தான் தையல் கிளாஸ். ஆதிலட்சுமி எதையோ யோசித்தாள். என்னம்மா சொல்ல? காசி தொட்டு தர்றதில்ல. இந்த கன்னிமா பொண்ணு வாயும் வவருமாக்கிது. என்ன பண்ணுறது? அவளுக்கு உண்டான செலவையும் நாம தானே பார்க்கணும். தையல் கற்றுக்கிட்டு ஒரு மெஷின் வாங்கிட்டேன்னு வச்சுக்கையன், வீட்டில் தச்சே பணத்தை சம்பாரிச்சுடலாம். ஐயோ, மிஷினு கிஷின்லாம் ரொம்ப துட்டு பிடிக்குமே. ஆமாம்மா, அது ஒரு 3000 பக்கம் கொண்டு போய் விட்டுரும். அப்பாடா என்றாள் ஆதிலட்சுமி. சுசீலாக்கா கிட்ட சொல்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம்மா, மாதம் கட்டிடலாம். அவ நம்பிக்கையுடன் அவளை பார்த்த ஆதிலட்சுமி, சரி என்னவோ பண்ணு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்தாள். சுசீலா காவேரியை அதற்குள் தேடிக்கொண்டு வந்து விட்டாள். சாரத்தடிகளையும் பலகைகளையும் நீளமான கம்பிகளையும் லாரியில் இருந்து கூலி ஆட்கள் இறக்குவதை பார்த்து கொண்டு நின்றாள் ராகினி.
அவற்றை இரண்டாவது ஷெட்டில் காசி, ராமு, கிட்டா எல்லோருமாக இறக்கி அடுக்கிக் கொண்டிருந்தார்கள். லாரி கிளீனர் சண்முகம் ரசீதை ராகினியிடம் கொடுத்துவிட்டு அங்கும் இங்குமாக பார்த்தவாறு தலையை சொரிந்தான். என்ன என்று அதட்டுகிறவள் போல கேட்டாள் ராகினி. சொல்றம்மா, ஆனா நான் சொன்னது நீ யாருக்கும் சொல்லிவிடாத. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், சொல்லு. நம்ம கான்ட்ராக்டரும் கடைக்காரனும் சேர்ந்து கோல்மால் பண்ணி. அவசரப்பட்டாள் ராகினி. கோல்மால் பண்ணி மட்டமான கம்பிங்களை இங்கே தள்ளுறாங்க. இந்த கம்பி விலை கூட கம்மி தான். இங்கேயும் உள்ளாளுங்க இருக்கிறாங்க. யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொய் சொல்கிற. நிஜமாக தெரியாதுங்க. ஓனர்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியுமா? போலீஸை கூப்பிடுவாங்க. முட்டிக்கு முட்டி தள்ளி அவங்களே உண்மையை கக்க வச்சிடுவாங்க. ஐயையோ என்றான் அவன். அப்போ நிஜத்தை சொல்லு. தெரியலைங்க சத்தியமா. வெளியே ஹாரன் சத்தம் கேட்டது. ராகினி பரபரப்போடு வெளியே பார்த்துவிட்டு ஓனர் வராரு, நீ போ என்றாள். ஓனர் ஆர்ஆர்எம் காரில் இருந்து புன்னகையோடு இறங்கினான். கையிலே ஒரு பார்சல். ராகினி வணக்கம் சொன்னாள். வணக்கம் என்ற முணுமுணுத்தபடி கை சற்றே ஆசிர்வதிப்பது மாதிரி உயர்த்தி ஆர்ஆர்எம். சிமெண்ட் லாரிக்காரன் வந்தானா என்றார். வரல, கம்பியும் சாரமும் அப்படின்தான் வந்திருக்கு. லாரிக்காரங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லி கொண்டிருக்கும் போதே கம்பி லாரி டிரைவர் கருப்பையா அங்கே வந்தார். வணக்கங்க. ஆ என்றார் ஆர்ஆர்எம் அலட்சியமாக. ஒன்றுமில்லைங்க, நான் புறப்படுறேன் என்று சலிப்போடு சொன்னான் கருப்பையா. திடீரென்ற ராகினி கொஞ்சம் நில்லுங்க என்றாள் அவனை பார்த்து. கருப்பையா முகத்தை சுளித்து கொண்டு அவளை நோக்கினான். ஆர்ஆர்எம் அவர்கள் இருவரையும் ஆச்சரியத்துடன் பார்த்தான். என்னம்மா ராகினி, என்ன விஷயம்? ஒன்றுமில்ல சார், இந்த கம்பிங்கள்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்க. ஏன், என்னாச்சு? என்னமோ தப்பு நடந்திருக்கிறாப்புல தெரியுது. அப்போதுதான் அங்கு வந்த காசி அவள் சொன்னதை கேட்டதும் திடுக்கிட்டான். அவன் முகம் லேசாக வியர்த்தது. உடல் நடுங்கியது. மனம் படக் படக்கென்று அடித்து கொண்டது. என்ன தப்பு? நீங்கள் ஆர்டர் கொடுத்த கம்பிங்க தானா இதுங்கன்னு பாருங்க. அவள் பேச்சை முடிப்பதற்குள் சிமெண்ட் லாரி பயங்கர சத்தத்துடன் அங்கே வந்து நின்றது. ஆர்ஆர்எம்மின் காரை கண்ட சிமெண்ட் லாரியின் டிரைவர் அழகப்பனின் முகம் சட்டென்று சுருங்கியது. மெதுவாக லாரியில் இருந்து கீழே இறங்கி ஆர்ஆர்எம்முக்கு வணக்கம் சொன்னான். ரசீதை வாங்கிக்கம்மா என்றவன் காசியின் பக்கம் திரும்பி, காசி சிமெண்ட் மூட்டைங்களை எண்ணிக்க என்று கட்டளை இட்டுவிட்டு, கருப்பையா நீ கொஞ்சம் நில்லு என்ற கனத்த குரலில் சொன்னான் ஆர்ஆர்எம். வெளிரிப்போன முகத்துடன் நின்ற காசி சிமெண்ட் மூட்டைகளை இறக்குவதற்காக ராமு, கிட்டா, சோலை எல்லோரையும் கூப்பிட்டான். ராகினி இறக்குகிற மூட்டைகளை கவனமாக பார்த்து எண்ணிக்கொண்டிருந்தாள். லாரியில் இருந்து இறக்கிய மூட்டை ஒன்றை தோளில் சுமக்க முடியாமல் சட்டென்று சரிந்தான் கிட்டா. மூட்டை அவனது கால்களை நசுக்க அவன் வேதனை தாங்க முடியாமல் அலறினான். சோனி பசங்க, எதுக்கு இவங்களையெல்லாம் வேலைக்கு சேர்க்குறீங்க என்ற வெறுப்போடு சத்தமிட்டார் ஆர்ஆர்எம். ராகினிக்கு என்னவோ போலாயிற்று. பாவம் கிட்டா. அவள் மனம் கிட்டாவுக்காக பரிந்தது. கிட்டாவின் காலை நசுக்கிக் கொண்டிருந்த சிமெண்ட் மூட்டைகளை 3 பேராக சேர்ந்து தூக்கி புரட்டி போட்டார்கள். அமங்கி விழுந்த மூட்டையின் வாய் பிளந்து சிமெண்ட் சிந்தியது. ராகினி அந்த மூட்டையின் அருகே சென்று பார்த்தாள். நிலத்தில் சிந்திய சாம்பலும் மண்ணும் கலந்த பொடியை அள்ளினாள். இதை பாருங்க சார் என்றபடி ஆர்ஆர்எம்மிடம் காட்டினாள். ஆர்ஆர்எம்மின் முகம் சிவந்தது. கோபத்தால் உடம்பு ஆடிற்று. பற்களை நர நரவென்று கடித்தான். திருட்டு பொறுக்கிங்க, யாரடா ஏமாத்துறீங்க என்று கத்தினான். கலப்பட சிமெண்ட்டை வச்சாடா என் பில்டிங்கை கட்டுறீங்க? இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன ஆகி இருக்கும்? இன்னையோட வேலையை நிறுத்துங்கடா. திருட்டு நாய்ங்க, என் பேரை கெடுக்க பார்த்தீங்களாடா? முதல்ல போய் உங்கள் மேலே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் தரப்போகிறேன். 2வது தளத்துக்கு குழைத்த சிமெண்ட்டை கொண்டு சென்றவாறு இருந்த சித்தாள்களும் கொத்தனாரும் அவரது உரத்த சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு ஸ்தம்பித்து போய் நின்றனர். எங்கிட்டியாடா உங்கள் சாமர்த்தியத்தை காட்டுறீங்க? இந்த ஆர்ஆர்எம் யாருன்னு காட்டுற. ஒவ்வொருத்தனையும் கம்பி எண்ணெய் வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. ஆர்ஆர்எம் சுற்றுமுற்றும் பார்த்தான். கோபம் கொப்பளிக்கிற பார்வையோடு தன் எதிரே கை கட்டியபடி நிற்கிற காசியை பார்த்து, காசி என்று சத்தம் போட்டு அழைத்தான். வேலையாட்கள் எல்லாம் கூட்டமாக கூடிவிட்டார்கள். காசி நடுக்கத்தோடு அவன் எதிரே போனான். ஒரு தளம் கட்டி முடிச்சாச்சு. இங்கே நடக்கிற மோசடியை நீ கண்டுபிடிக்காம இருந்திருக்கிற. காசியை நெருங்கி ஆர்ஆர்எம் அவனுடைய தோள் மேல் கை வைத்தான். சொல்லுடா. அவன் தலையை குனிந்து கொண்டு நின்றான். சிமெண்ட் குழைக்கிறப்ப நீ பார்த்ததில்ல, பக்கத்தில் நின்னதில்ல, இவங்க பண்ணுற மோசடி உனக்கு தெரியாது, சொல்லுடா என்றார் ஆர்ஆர்எம்.
சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க என்றாள் ராகினி சத்தமாக. காசி மௌனமாக நின்றான். ஜல்லி கலவை மிக்ஸ் பண்ணுறப்ப யார் யார் பக்கத்தில் நின்னீங்களோ அவங்கெல்லாம் மாங்கடா. ஆறாரை முரத்து கத்திவிட்டு பளீர் என்று காசியின் கன்னத்தில் அறைந்தான். பதறிப்போன கன்னியம்மாள் வேணாங்க கீச்சிட்ட குரலில் கத்தினாள். ராகினி திகைத்து போய் நின்றாள். வார்த்தைகள் வரவில்லை. ஆறார் எம்மை வெறுப்புடன் பார்த்தாள். யாரோ செய்த தவறுக்கு தன் அப்பாவி கணவன் பழியும் தண்டனையும் சுமக்கும்படியானது அவளுக்கு தாங்க முடியாத வேதனையை ஏற்படுத்தியது. தன் மகன் காசியின் மீது கட்டிடத்தின் ஓனர் கை நீட்டிய சம்பவத்தை பற்றி கன்னியம்மாள் சொன்னதை கேட்டு ஆதிலட்சுமி கலங்கி போனாள். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காசி செய்த குறும்புகளுக்காக கூட அவள் அவனை கை நீட்டி அடித்ததில்லை. இன்னா பண்ணுவாங்களோ தெரியல. இனிமே என்ன வேலைக்கு வேணாம்னு சொன்னாலும் சொல்லிவிடுவாங்க என்ற கலங்கிய குரலில் சொன்னாள் கன்னியம்மாள். ஒரு கணம்தான். மறுகணமே வீட்டை நெருங்கி கொண்டிருந்த சங்கரனும் அகிலாண்டமும் கண்ணில் பட சுதாரித்து கொண்டு வாங்க வாங்க என்று அவர்களை வரவேற்றாள். இன்னும் இது ஆச்சரியமாக்கிது, விடிகாலையில் இந்தாண்ட பக்கம் வந்துங்கிறீங்க. கன்னியம்மாளின் எதிரே தன் கொல்லுருவையும் மட்ட பலகையையும் போட்டு வைத்திருக்கும் சணல் பையை வைத்தான் சங்கரன். கன்னிமா, இன்னைக்கும் நீ வேலைக்கு போவியா என்று தூக்கு குண்டை வைத்திருந்த துணிப்பையை திண்ணை மேல் வைத்தபடி கேட்டாள் அகிலாண்டம். ஏன் நீங்க 2 பேரும் போவலையா என்றாள் கன்னியம்மாள். கட்டின பொண்டாட்டி எதிர்க்க நிற்க சொல்லவே துடுக்கா அந்த ஆளு காசி மேலே கையை நீட்டிப்புட்டா. எத்தனைதான் பணக்காரனாவே இருந்தா கூட தான் என்ன மனசு ஆறல கன்னிம்மா என்றான் சங்கரன். அகிலாண்டம் அந்த பொண்ணு ராகினி கண்ணில் கூட தண்ணி வந்துருச்சு என்றாள். தொல்லாளி பொழுப்பு அத்தனை கேவலமாக பிடிச்சு எப்படி தொல்லா இல்லாமல் மாடி போடும் கட்டி போடுவாங்க பார்க்கலாம். இவங்க கையில் இருக்கிற துட்டும் பாங்கியில் இருக்கிற துட்டும் வந்து சாரத்து மேலே நின்றுக்குன்னு வேலை செய்தான்னு பார்க்கலாம். நம்மளை அவங்களே வந்து கூப்பிட்டு தான் ஆகணும். அப்போ நாம் ஒத்துமையாக இருக்கணும் என்றான் சங்கரன். நல்லதா போடுச்சுன்னு நம்மளை கழட்டி விட்டுட்டு வேற யாரையாவது கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க. அதான் பஜாரில் தெருவில் கூட்டம் கூட்டமாக நம்ம சனங்க நிற்குதே என்றாள் கன்னியம்மாள். ஒரு தொழிலாளியை அனாவசியமாக கை நீட்டி அடிச்சுங்கிறாரு ஓனருன்னு தெரிஞ்சுக்கினாங்கன்னா கூடவே அவங்களுக்கு சாதகமாக நம்ம சனங்க போவாங்க என்றாள் அகிலாண்டம். அட அப்படியே தான் விஷயம் தெரியாத வெளியாளுங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்குவேன். நாம் சும்மா விட்டுருமா? தட்டி கேட்க மாட்டோமா? அப்பனா இப்போ நாம் என்ன பண்ணுறது என்று திரும்ப திரும்ப கன்னியம்மாள் கேட்டாள். அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தாள் ஆதிலட்சுமி. மத்தியானம் வரைக்கும் பார்க்கலாம், அந்த பெரிய மனுஷன் இறங்கி வர்றாரான்னு என்றார் சங்கரன் ஆதிலட்சுமியை பார்த்து. கொஞ்சம் தண்ணி விடுமா என்றான். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்றாள் கன்னியம்மாள் சங்கரனை பார்த்து. பாரு கன்னிம்மா மனசில் எத்தினி திகிலு. வேலை இல்லாமல் பிடிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கிளி பிடிச்சிக்குன்னு எப்படி கேட்டதையே கேட்டுங்குது பாரு. சங்கரன் முகத்தில் சோகம் அப்பி கிடந்தது. கன்னியம்மாவுக்கு ஆதரவாக தைரியமாக தான் எதையாவது செய்ய வேண்டும் என்று அவனுக்குள் எண்ணம் வந்தது. கன்னியம்மாளுக்கு நடந்த அவசர கல்யாணமும் அதைவிட அவசரமாக நிகழ்ந்த பிரிவும் அதன் காரணங்களையும் முன்பே அவள் அவனுக்கு சொல்லி இருந்தாள். என்னங்க பண்ணுறது, இந்த வேலையும் இல்லாமல் போட்டா நான் என்ன பண்ணுறது? இப்போ வேலை தான் எனக்கு புருஷன் புள்ள மாமியா ஓடுன்னு எல்லாம். என் உசிரே அதான்னு வச்சுக்கங்களேன். மேய்தான் கன்னிமா என்றாள் அகிலாண்டம். நீ எத்தனையோ துணிச்சலுக்காரி, நீ இப்படி மனசை விடுற? கொல்லு வேலைக்காரங்கனாவே என்னமோ அடிமைங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்று அலத்து கொண்ட சங்கரன். என் தம்பியோட தான் மில்லில் வேலை செய்கிறா. இப்படி துடியா எவனாவது கை நீட்டிடுவாங்களா? என்னமோ சங்கம்ங்கிறான். என் தம்பி கூட அதில் மெம்பரு. இத்தனைக்கும் அவன் அங்கே வேலைக்கு சேர்ந்து 6 மாதம்தான் ஆகுது. வேலைக்கு தக்க கூலி, அனுபவத்துக்கு தக்க ப்ரமோஷன் இல்லைனாலும் மானம் மறுவாதி கெடாதுங்கிறான். நம்மளுக்கு அப்படி சங்கம் இருந்துச்சுன்னா இப்பேற்பட்ட அநியாயம் அக்கிரமம் நடக்கிறப்ப தட்டி கேட்கலாம் என்றான். தன் மனதில் உருவங்கொள்ளாதிருந்த ஏதோ ஒரு விஷயத்தை சங்கரன் விளக்கமாக எடுத்து சொல்லிவிட்டதில் தெளிவு கொண்டாள் அகிலாண்டம். படித்தவங்களுக்கு தான் விவரமாக சங்கம்லாம் வைக்க தெரியும். எதனாச்சும் உருப்படியாக பண்ண முடியும். படித்தவங்க என்னத்துக்கு கொல்லு வேலைக்கு வரப்போகிறாங்க என்று சங்கரன் ஏங்கியபடி பெருமூச்சு விட்டான். டீயுடன் வந்த ஆதிலட்சுமி செம்பை கன்னியம்மாள் கையில் கொடுத்து, குடு கன்னியம்மா, காவேரிக்கும் குடு என்றாள். காவேரி வந்துட்டாளா? உள்ளாரவா கீரா என்ற கன்னியம்மாள் ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமாம், என்னத்தையோ படிச்சுக்கின்னு கீரா. காவேரிக்கென்ற டீயை எடுத்துக்கொண்டு உள்ளே போன கன்னியம்மா யோசனையில் ஆழ்ந்து போயிருந்த காவேரியை பார்த்து காவேரி என்றாள்.
காவேரி திடுக்கிட்டாற் போல தலையை தூக்கி எதிரில் நின்றிருந்த கன்னியம்மாளை பார்த்து, என்னக்கா, ஒண்ணுமில்லக்கா என்றாள். ஒண்ணுமில்லன்னு ஒரே அடியா பொய் சொல்லாத. நெசமாலுமே ஒண்ணுமில்லக்கா. என் தலை எடுத்து இப்படி ஆயிடுச்சு. உனக்கு என்னடி குறைச்சலு? ராசாத்தியாட்டங்கிற, படிச்சுங்கிற, என்னத்துக்கு மூஞ்ச கவுத்துக்குன்னு மூலையில உட்காந்துங்கிற? காவேரி பரிவோடு, இந்த வயிற்று சுமையை தூக்கிக்கின்னு வேலைக்கு போறியேக்கா என்றாள். வேற என்ன பண்ண சொல்ற? இத்தை என்ன இறக்கி வெங்கிட்டா போக முடியும் என்றாள் கன்னியம்மா. வெளியே இருந்த ஆதிலட்சுமி தன்னை அழைக்கும் குரல் கேட்டு கன்னியம்மாள் திண்ணைக்கு வந்தாள். வாசலில் 10-15 கட்டட தொழிலாளர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஐய, என்ன இது, எல்லாரும் இங்க வந்துட்டாங்க என்று குழம்பி போனவளாக கன்னியம்மா சங்கரனை பார்த்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.